என்னுடைய மேடை மாதிரி இருக்கு. என் திரைப்படத்தில் நாம் பணிபுரிந்த டெக்னீஷியன்ஸ் ஆல்மோஸ்ட் ஆடிட்டர் சேகராக இருக்கட்டும், இமான் சாராக இருக்கட்டும், எடிட்டர் காசி விஸ்வநாதன் சாராக இருக்கட்டும், என்னுடைய நெருங்கிய நண்பரான லெனின் பாரதி, எல்லாரும் இந்த திரைப்படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ராஜ்மோகன் என்னுடைய ராஜபாட்டை திரைப்படத்தில் உதவி இயக்குனராக ஒர்க் பண்ண. அப்படி அது எப்படின்னா நான் வீட்டிலேருந்து இப்போ அழகசாமி குதிரை ரீதா கடைக்கு போயிட்டு இருந்துச்சு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருந்துச்சு. வீட்டுக்கு முன்னாடி நிற்பான். நான் கூப்பிட்டு சொல்லுவேன், அடுத்த வாரம் பார்த்தேன் அப்படின்ட்டு. பிரசாத் லேபுக்கு போய் நிற்கும்போது அங்கே போய் நிற்பான். வீட்டிலேருந்து பிரசாத் லேபுக்கு போகிறதுக்குள்ளேயே நின்றுருப்பான். நான் தான் அடுத்த வாரம் வர சொன்னேன்ல. என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணி என்கிட்ட வாய்ப்பு வாங்கினது இவன்ட்டு தப்பிக்கணும்னா வாய்ப்பு கொடுத்தாதான் நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்ட்டு வேற வழியே இல்லாம நான் வாய்ப்பு கொடுத்தது இவனுக்கு தான். ஸோ ரொம்ப 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 நல்ல ஒரு உதவி இயக்குனர், ரொம்ப நல்ல மனிதன். நிச்சயமா இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த திரைப்படத்தில் வெல்கம் பண்றேன் முதல்ல தயாரிப்பாளரை கிருத்திகா தங்கபாண்டியன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. நிறைய மேடையில் நான் சொன்னதுதான், தி பெஸ்ட் திரைப்படங்கள் அப்படின்ட்டு நம்ம சேதுவா இருக்கட்டும், அழகியா இருக்கட்டும், நம்ம சுப்பிரமணியவரமா இருக்கட்டும், வெண்ணிலா கபடி குழுவா இருக்கட்டும், எல்லா திரைப்படங்களுமே முதல் திரைப்படம் ஃபர்ஸ்ட் தயாரிப்பாளர் எடுத்த திரைப்படங்கள் தான் தி பெஸ்ட் திரைப்படமாகவும் நல்ல திரைப்படங்களாகவும் தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்கு. ஏன்னா அந்த முதல் தயாரிப்பு பண்ணும்போது மட்டும் அவங்களுக்கு கதையை நம்பி அந்த கண்டென்ட்டை நம்பி பண்ணுவாங்க. ஸோ அப்படியே இந்த கண்டென்ட்டை நம்பி பண்ண தயாரிப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். இந்த மேடையில் இருக்க எல்லாரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸு. நான் யாரை சொல்றதுன்னு தெரியல. நான் ஃபர்ஸ்ட் ட்ரெயிலர் எனக்கு காமிச்சோன்னே யார் கேமராமேன் தான் கேட்டேன். ஸோ ரொம்ப கேமராமேன் ரொம்ப இந்த பட்ஜெட்டுக்குள்ள ஒரு நல்ல குவாலிட்டி கொடுத்துருக்கீங்க பிரதர். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்படியே ஆரம்பிச்சோம்னா சுப்பிரமணியன், தாசன், மதன் பிரதரு, அப்புறம் எல்லாருமே என்னுடைய கிட்டத்தட்ட தாசன் என்னுடைய அறிமுகம், நம்ம இவரு என்னுடைய அறிமுகம். ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. கார்த்திக் நேதா, காளி வெங்கடனோட நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். அரியு மதன், இப்ப சொன்ன அந்த அரியு படம் சொல்லவே வேண்டாம். அந்த பணியார சீன் நம்ம சொல்லிட்டே போகலாம். இந்த படத்துலையும் ஒரு ரொம்ப பாசிட்டிவான ஒரு கதாபாத்திரம், எப்படி பைசன் ஒரு பாசிட்டிவான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருந்தாரோ அப்படி ரொம்ப பாசிட்டிவான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்துல அம்மா கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதான் இந்த படத்துல ஹீரோ எப்படி யோகி பாபுவோ ஒரு படத்துல ஒரு வில்லன் கதாபாத்திரம் ரொம்ப சரியா எழுதப்பட்டுச்சுன்னா அந்த திரைப்படம் நிச்சயம் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லுவேன் நான். அப்படி இந்த படத்துல வில்லன் கதாபாத்திரம் ரொம்ப சரியா எழுதி அது மிகச்சரியா நடிச்சிருக்கு அப்படி லெனின் பாரதி. ஸோ நிச்சயம் இந்த திரைப்படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது லெனின் பாரதியுடைய பேர் எல்லாருமே உச்சரிப்பாங்க, யார் அந்த கேரக்டர், யார் அந்த மலையாளி அப்படின்ட்டு. அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ். நம்ம ஒரு சிறந்த இயக்குனரா பார்த்த லெனின் பாரதி இந்த திரைப்படத்துல மிகச்சிறந்த நடிகரா எல்லாராலும் பாராட்டப்படுவாருங்கிறது இந்த நேரத்துல நான் குறிப்பிட்டு சொல்லிக்க விரும்புறேன். வேற யாரு, மைனா, எல்லாருமே சென்றாயன், எல்லாரும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரைப்படம் நிச்சயமா பெரிய வெற்றி அடையணும். இந்த திரைப்படத்துல நம்ம ஆட்டோ ரமேஷ் ஒரு ரொம்ப அற்புதமான கேரக்டர், நல்லா பண்ணியிருந்த ரமேஷ், வாழ்த்துக்கள். அந்த பாப்பா அவங்க பேர் தெரியல, ஹபீபில நடிச்சிருந்தாங்க, அவங்களும் ரொம்ப பிரமாதமா நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துல ரொம்ப யோகி பாபு ரொம்ப சரியான ஒரு இந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற ஒரு கேரக்டர். ஏன்னா ஒரு அந்த ஸ்கேம் ரொம்ப புதுசா இருந்துச்சு. இப்படிலாம் ஸ்கேம் நடக்குமா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. அது ஒரு டீட்டெயில் வெர்ஷன்ஸ் நம்ம பார்க்காத ஒரு உலகத்துக்குள்ள கூட்டிட்டு போன மாதிரி இருந்துச்சு. ஒரு சின்ன பட்ஜெட்டை ரொம்ப நேர்த்தியா டைரக்ஷன் பண்ணியிருக்கா அப்படி ராஜ்மோகன். நிச்சயமா ஒரு புதுமுக இயக்குனர் மாதிரி தெரியல. ராஜ்மோகன் சிறந்த இயக்குனரா தமிழ் சினிமால வருவா. அப்படி அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் என்னுடைய விசஸையும் தெரிவிச்சுக்கிறேன். இமான் பிரதர், இப்போ போல மெலோடிஸ், லவ் யூ பிரதர், தேங்க்யூ. இது சுப்பிரமணியன் தப்பான வார்த்தை கிடையாதுங்க, நல்ல வார்த்தை.
நம்ம படத்துல வந்து இந்த டைலாக் பேசியிருக்கேன். இது தமிழ்நாடு, இது ஆந்திரா, இது கர்நாடகா, இது உத்தரப்பிரதேஷ், இது மத்திய பிரதேஷ், உசே, இது பசே, இது குசே, தசே, புனே அப்படின்னு சொல்லி நிறைய டைலாக், லென்த் டைலாக் டைரக்டர் சார் வந்து கொடுத்துருக்காரு. நான் பேசிட்டேன். அந்த சீன் வந்து கிளைமேக்ஸ்ல வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. அதுல இந்த படத்துல வந்து ஒவ்வொரு நடிகரும் ஒவ்வொரு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அண்ணன் பாபனை வந்து எப்படி சொல்றதுன்னா, ஒரு சீன்லாம் நான் என்ன அறியாம அழுதுட்டேன். அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணியிருந்தாரு பாபண்ண. படமா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு கலர்ல இருக்கு, செகண்ட் ஹாஃப் ஒரு கலர்ல இருக்கும். படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படம். ப்ரொடியூசர் சாருக்கு வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஒரு டைரக்டர் சார் வந்து தமிழ் சினிமாவுக்கு, தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு நல்ல டைரக்டர் நீங்க கொடுத்துருக்கீங்க ப்ரொடியூசர் சார். உண்மையிலே ரொம்ப அற்புதமா. நான் நல்லா ஃப்ரெண்டு, நல்லா பேசுவேன். இது நண்பா, படத்தை தான் நல்லபடியாக முடிச்சிட்டீங்களா நண்பா, வாங்க அந்த கம்பெனியில் போய் கதை சொல்லலாம், அந்த ஹீரோகிட்ட போய் சொல்லலாம். இல்லை நண்பா, நான் படத்தை முடிச்சிட்டேன், ப்ரொடியூசர் சார் வந்து என்னை நம்பி கொடுத்துருக்காரு, இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணிட்டு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு நான் வாரம் நான் பேசுவேன். அப்போ இந்த நண்பா, இந்த சோனிகிட்ட பேசிட்டு இருக்கேன், சரியமாட்டா பேசிட்டு இருக்கேன், இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி வந்து ஒரு ப்ரொடியூசர் சாருக்கு வந்து ஒரு உண்மையா வந்து டைரக்டர் சார் வந்து வேலை செஞ்சார். உண்மையிலேன்னு ராஜ்மோகன் சார் உண்மையிலே சூப்பரு. அது மாதிரி இமான் சார் வந்து, இமான் சாருடைய மிகப்பெரிய ஃபேன் நான். அப்பா என்ன பாட்டுங்க, ஒரு 3 பாட்டு, அந்த 3 பாட்டுலேயே வந்து உருக வச்சுட்டாரு மனுஷன். சூப்பராக பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், நடிகர்கள் எல்லாரும் வந்து சூப்பரு. மாம்சு காளி வெங்கட் சார் வந்து தயவு செஞ்சு எல்லா டைரக்டர் சாருக்கு நான் சொல்றேன், அந்த மனுஷனுக்கு கொஞ்சம் டைலாக் மட்டும் கொஞ்சம் கம்மியா கொடுங்க. சீரியஸா சொல்றேன். இந்த படத்துல ஒரு சீனுங்க, அவ்வளோ லென்த், அவ்வளோ லென்த் டைலாக், பெரிய லென்த், இவ்வளவு பெரிய லென்த், அப்படி சிங்கிள் டேக்ல அடிச்சுட்டு போறாங்க மனுஷன். மனுஷன் உங்களை பார்த்தா எனக்கு ஒரு சின்ன லைட்டா ஒரு போறாம, அவ்வளவு அழகா பர்ஃபார்ம், அது ரியாக்ஷனோட அந்த டைலாக் டெலிவரி ஏத்தா இறக்கு அப்படி அவ்வளவு அழகா சூப்பரா பண்ணிருக்காரு. ரொம்ப சூப்பர். இந்த படத்தில் நடிச்ச நடிகர் மாமியார் வந்து சௌந்தர்யா நடிச்சிருக்காங்க. பிறகு நம்ம கவிஞர் மதன் சாரு, மைனா, ஐயோ ஆத்தாடி சூப்பர், அவங்களும் சூப்பரா பண்ணிருக்காங்க. எல்லாரும் நல்லா பண்ணிருக்காங்க. எல்லாரும் சொல்லிட்டேன், ஐயோ தப்பு, இங்க வந்தாலும் நடுங்குதுங்க. அங்கெல்லாம் உட்கார்ந்து ரிலாக்ஸா இருந்தேன். நான் நிறைய பேசணும் தான் வந்தேன். எங்க அக்கா கவிதா அக்கா வந்து சென்றாயா 4 வார்த்தை தான் பேசணும்னு சொல்லிட்டாங்க. அதனால போதும். இந்த படம் வந்து கம்மிங் சூன் 17 ரிலீஸு. நான் சொன்ன டைலாக் தான், தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், புனே எல்லா மாநிலத்திலையும் இந்த படம் ரிலீஸ் ஆகும். எல்லா மொழியிலையும் ரிலீஸ் ஆகி ஓஹோன்னு இந்த படம் வந்து ஹிட் ஆகும். ப்ரொடியூசர் சார் சாக்கு மூட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, படம் ரிலீஸ் ஆகும். சாக்கு கோடியே பட்ட போது உங்களுடைய நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும் சார். தேங்க்யூ சார், வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி. பிரமாதமா பேசினாரு, அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு தயாரிப்பாளர்களுக்கும் பெரிய நன்றி. எல்லாரும் சொன்ன மாதிரியே நல்ல படத்தின் தொடக்கம் வந்து ரொம்ப அரிதிலும் அரிது. அப்படி ஒரு நல்ல படத்துல தொடங்கியிருக்கீங்கிறது ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் இமான் சாரோட மியூசிக் வந்து எப்பயுமே நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப கேட்கும் பொழுது ரொம்ப இனிமையா இருக்கக்கூடியதான். அதோட கார்த்திக் நேதா சாரோடைய வரிகள் 2 சேரும்போது இன்னும் பிரமாதமா இருக்கும். இன்னொன்று, சமீபமா வந்து இந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கர் தொடர்ந்து நிறைய பேர் வீட்டில் நம்ம தினம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இருந்துச்சு. அதுல வந்து அவர் ஹிருதய் அவராக இருக்கட்டும், இல்லை ஃபர்கான், ஹிருதய்லாம் வந்து அந்த ஃபைனல்ஸ்ல செலக்ட் ஆக மாட்டாரோன்னு ஒரு பதட்டாங்க. ஒயில்ட் கார்டில் வந்தீங்கல்ல மறுபடியும். ஆமா, ரொம்ப பிரமாதமா அவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுத்தது. தேங்க்யூ சார். ரொம்ப ரொம்ப நல்ல சந்தோஷமா இருந்துச்சு அந்த விஷயங்கள். டைரக்ஷன் டீமை பொறுத்த வரைக்கும் எல்லாருடைய கடுமையான உழைப்புமே, இப்ப அவரை சொன்னாங்கல்ல, சுசிதர் படத்துல ஒர்க் பண்ணும்போது கடுமையா வேலை பார்த்தாரு, பயங்கரமா இருப்பார், காளி வெங்கட் சொன்னார் இல்லையா, இவர் வந்து இவர்கிட்ட வேலை பார்க்க இவங்க எல்லாருமே அப்படிதான் வேலை பார்த்தாங்க. அப்புறம் ஒரு கடுமையான உழைப்பு இருந்துச்சு, பெரிய அர்ப்பணிப்பு இருந்துச்சு. அதே மாதிரி ப்ரொடக்ஷன் டீம்ல ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தருக்குமே அது ஒரு விஷயமா இருந்துச்சு. அப்புறம் நடிச்ச நடிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப யோகி பாபு சாருக்கு வந்து பெரிய நன்றிகள். அப்புறம் காளி வெங்கட் பிரதர் வந்து அவர் கூட நான் வந்து காம்பினேஷன் நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை உண்டு. ஏன்னா இல்ல உண்மையா, ஏன்னா இப்போ சமீபமா சில படங்கள்ல நான் வந்து நல்லவனா நடிக்கிறேன். முகம் வந்து நல்லவன் தான்ப்பா, பரவாயில்லப்பா அப்படிங்கிற மாதிரி. அதுல ஒரு சந்தோஷம் என்னன்னா, நான் அப்படி நல்லவனா நடிச்ச படம்லாம் ஹிட்டும் ஆயிடுச்சு. அது வந்து அயலி சீரீஸா இருக்கட்டும், இல்ல பைசனா இருக்கட்டும். அதே மாதிரி இந்த படத்துல ஒரு நல்லவனா நடிச்சிருக்கேங்கிறது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவரெல்லாம் சாதாரணமா பார்த்தாலே அவர் நல்லவர் தான்ப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க.
ஆமா அதான் சொல்றேன். அவர் பார்த்தா நல்லவர் தான் சொல்றாரு, நல்லவர் தான் அவர், இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்போ நம்மளெல்லாம் அப்படி கணிக்க மாட்டாங்க. பேசி பழகி அதுக்கப்புறமா தான் பரவாயில்ல இன்னொரு நல்லவன் தான் போல இருக்கு அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவாங்க. ஸோ அவர் கூட கண்டிப்பா நடிக்கணும் அவங்க சேர்ந்து. ஆமா அது ஒரு எண்ணம். அது அப்புறம் சௌந்தர்யா அவங்க வந்து ரொம்ப பிரமாதம். எனக்கு அக்கா ரோல் பண்ணியிருந்தாங்க. அவங்க சென்னை பேச, அவங்க வந்து ஒரு மதுரைக்கார பொண்ணா ஊர்க்கார லேடியா நடிக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய டாஸ்க். அதை இயக்குனர் வந்து ரொம்ப மெனக்கட்டு சொல்லி கொடுத்தாரு. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சொல்ல போனா. அதோட அவுட் வந்து படத்துல வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கு. அப்புறம் அனாமிகா ஹீரோயின் அவங்க ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. மற்றபடி எல்லா கலையும். அப்புறம் ரமேஷ் ஆப்பில் வந்து நானும் ரமேஷ் வந்து படத்துல 2010 தொடங்கினோம். தொடர்ந்து இங்க வந்து நிறைய நல்ல நடிகர்கள் இருக்காங்க. வாய்ப்பு கிடைச்சவங்க, வாய்ப்பு கிடைக்காதவங்க, அவ்வளவுதான். வாய்ப்பு கிடைச்ச சில பேர் நாங்க அடுத்தடுத்து வந்துடுறோம். மாப்பிள்ளைக்கு இன்னும் நிறைய வாய்ப்பு கிடைக்கணும், பெரிய உயரத்துக்கு வரணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். மற்றபடி வந்திருக்கிற முக்கியமான இயக்குநர்கள், கெஸ்டா வந்திருக்கிற நித்திலன் பிரதரா இருக்கட்டும், ஷான் பிரதரா, இவங்களுக்கெல்லாம் பெரிய நன்றிகள். நன்றி, எல்லாத்துக்கும் நன்றி. இந்த படத்தை பெரிய வெற்றி படமா ஆக்கி விடுறோம். எல்லாத்துக்கும் வேண்டிய கேட்டுக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். பார்ப்போரை சிரிக்க வைக்க ஒற்றை மனிதனாக முட்டி மோதும் போராளி. உணர்ச்சி மானிட பொதுவானது, அது சென்றாயினையும் சென்று சேர்ந்தது. தமிழ் சினிமாவில் ஒரு இடம் கிடைக்க, தனக்கு ஒரு படம் கிடைக்க நம்பிக்கையோடு நகரும் நடிகர் சென்றாயன் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். சூப்பர் அம்மா தமிழ்நாடு